எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கராச்சி அல்வா கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு சோள மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நம்ம இதில் 1/2 கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டம்ளர் அப்படின்னா நீங்கள் 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டி எதுவும் இல்லாத இதை கரைச்சிட்டு ஒரு அகலமான பேனில் நம்ம 1 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அது கூட ஒரு 4லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து லைட்டாக கரைஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவை இது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறும் போதே நம்மளுக்கு சூப்பராக அந்த இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா திரண்டு வரும். இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட்டாகவே செஞ்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. நான் நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஒரு 3 ஏலக்காவோ ஒரு டீஸ்பூன் ஜீனியில் வந்து மிக்சியில் அரைச்சி நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஏலக்காவோட சேர்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு வாசமாக வரும். அடி எதுவுமே பிடிக்கலை. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து அவனில் லைட்டாக ப்ரீஹீட் பண்ணி முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சேர்க்காம இருக்கலாம். டேரெக்டாகவும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்போட இது வந்து வேறுபடாது. நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிட்டு இருக்கலாம். இப்போ நெய் வந்து நம்ம ரொம்ப 1 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கு, ரொம்ப சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பட்டர் தான் இருக்குது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். கைவிடாமல் கிளறோடனே பாத்திரத்தில் எதுவுமே நம்மளுக்கு பாருங்கள் ஒட்டவே இல்லை. அப்படி போட்டோன்னே கீழே விழுகுது. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அல்வா வந்து செம சூப்பராக தயாரி வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ஒட்டாமல் அவ்வளோ சுலபமாக தயாராகி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த சுலபமான அல்வாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. வழக்கம் போல் நம்ம சேனலில் நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கங்க. நீங்கள் பார்க்குற யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.